மதுரையில் இருந்து ஏர் ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டுவரப்பட்ட நுரையீரல் மற்றும் இதயத்தை சென்னை மீண்டம்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து டிஎம்எஸ் மெட்ரோ ரயில் நிலையம் வரை 9 நிமிடத்தில் எடுத்து வரப்பட்டு அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியன். வணக்கம். விரிவான விவரங்கள். ஹசினி, மாற்று அறுவை சிகிச்சைக்காக தானம் செய்யப்பட்ட நுரையீரல் மற்றும் இதயத்தை குறித்த நேரத்தில் மருத்துவமனையில் சேர்ப்பதற்காக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் சிறப்பு ரயிலை இயக்கி குறிப்பிட்ட நேரத்தில் அந்த உடல் உறுப்புகளை மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்திருக்கிறது. குறிப்பாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தில் இன்று மீனம்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து ஏஜிடிஎம்எஸ் மெட்ரோ ரயில் நிலையம் வரை இந்த மாற்று அறுவை சிகிச்சைக்காக கொண்டு வரப்பட்ட உறுப்புகளானது பயணப்படுத்தப்பட்டிருக்கிறது. மதுரையிலிருந்து ஏர் ஆம்புலன்ஸ் மூலமாக தானம் செய்யப்பட்ட அந்த உடல் உறுப்புகளானது சென்னைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. சென்னையிலிருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக மீனம்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டு அங்கு சிறப்பு மெட்ரோ ரயில் மூலமாக கிட்டத்தட்ட 9 நிமிடத்தில் 7 நிலையங்களில் வண்டியை நிறுத்தாமல் தொடர்ந்து பயணித்து 9 நிமிடங்களில் ஏஜிடிஎம்எஸ் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு மெட்ரோ ரயிலானது வந்தது. அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக பிரின்ஸ் சாலையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனைக்கு இந்த உடல் உறுப்புகளானது கொண்டு சென்று சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த நுரையீரல் மற்றும் இதயத்தை உறுப்பு மாற்று சிகிச்சைக்காக எடுத்து வரப்பட்டது. தேவைப்படக்கூடிய அந்த நோயாளிக்கு பொருத்தப்பட்டு அந்த சிகிச்சை மேற்கொள்வதற்காக மெட்ரோ ரயில் நிர்வாகத்தின் சார்பில் ஏற்கனவே இந்த மத்திய அரசினுடைய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகத்தினுடைய வழிகாட்டுதல் படி இந்த உறுப்புகளானது கொண்டு செல்லப்பட்டதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் பெருமிதம் தெரிவித்திருக்கிறது. இணைவேளைக்கு பிறகு என்ன சொன்ன விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாஸ்கர பாண்டியன்.